51 சங்கீதம் 1வது வசனம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. தாவீது என்ன சொல்றாருன்னா, தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இரங்கும். இது தாவீது ஒரு காரியத்தை உணர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஏன்னா அவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருக்கிறார். அப்ப அந்த பாவங்களுடைய தன்மைக்கு தக்கதா பார்க்கும்போது எந்த பலியோ எந்த ஒரு பரிகாரமும் மன்னிப்பு கொண்டு வராது. அந்த ஒரு சூழ்நிலையை புரிந்து, அதாவது ஜபங்கள் பலவிதமான ஜபம் இருக்கு. இது சுத்திகரிப்புக்கான ஒரு ஜபம். வாழ்க்கையில சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இந்த இடத்துல நான் சில நேரங்கள்ல சுத்திகரிப்பு எப்படி எல்லாம் உருவாக்க முடியும்? பலிகளால் சுத்திகரிப்பு உண்டாகும். பொதுவான அன்னத்த நாட்கள்ல பலிகளினாலதான் சுத்திகரணம் உண்டாகும். அப்போ இப்ப சுத்திகரிப்புக்கான ஒரு பலி, சர்வாங்க தகன பலியோ பாவ நிவாரண பலியோ ஏதோ ஒரு பலி கொடுக்கும் போது சுத்திகரிப்பு உண்டாகும். ஆனா எந்த பலினாலும் இப்போ தாவீதினுடைய பாவம் நீக்கப்பட மாட்டாதுன்றுள்ள ஒரு தெளிவும் அறிவும் தாவீதுக்கு உண்டான போது தாவீது ஜெபிக்கிற ஜெபம். ஏன்னா அந்த பாவங்கள் சாதாரண பாவம் இல்லை. எப்படிப்பட்ட பாவம்? அதாவது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது 11 வாசித்தோம்னா, இந்த யுத்த காலத்துல தேசத்தை அழிவுல இருந்து விடுவிக்க வேண்டிய தாவீது எருசலேம்ல உப்பரிக்கையில சுத்திக்கிட்டு பாவம் செய்ததால் தான் கடமையை மீறி பாவத்துல பிடிபட்ட ஒரு காலம். தான் செய்ய வேண்டிய கடமையை மறந்து பாவத்தை செய்த காலம். அதனால தாவீது இந்த இடத்துல தாவீது நல்லா தெரியும், எந்த விதமான பலியினாலும் தெய்வ சமூகத்துல இருந்து என்ன கிடைக்காது, பாவ மன்னிப்பும் சுத்திகரிப்பும் உண்டாகாது. அதனாலதான் தாவீது இந்த ஜெபத்தை கீழே அழகா சொல்றாரு. என் அக்கிரமங்களை நான் நிச்சயம் அறிவேன். 3வது வசனம், என் மீறுதலும் நான் அறிவேன். என் அக்கிரமம் நீங்க என்னை சுத்திகரி, என்னை முற்றிலும் கழுவி என் பாவங்கள் என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களும் நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்னாடி நிற்கிறது. அப்போ தாவீது தெளிவான ஒரு பொசிஷனுக்கு வந்த பிறகுதான் ஜெபிக்கிறார். நம்ம என்ன செய்வோம்? பாவம் தெரியாதவங்களை போல இருந்து ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய தப்புகள் தெரியாதது போல இருந்து ஜெபம் பண்ணுவோம். அதனாலதான் சுத்திகரிப்பு உண்டாகாது. இப்ப சுத்திகரிப்பு ஒரு மனுஷனுக்கு உருவாகணும். எனக்கு சுத்திகரணம் வேணும், பரிசுத்தம் வேணும், தேவனோடு உள்ள தொடர்பு வேணும். சுத்திகரிப்பதுக்கு அதாவது நாம் பாவ மன்னிப்பும் சுத்திகரிப்பும் ஒரு மனுஷன் எதுக்கு என்னன்னா, முதலாவது அவனுடைய குற்ற உணர்வுல இருந்து விடுதலை அடையும். 2வது தேவனோடு உள்ள ஐக்கியத்தை ரெஸ்டோர் பண்ண, திருப்பி கட்ட. 3வது தேவனுடைய நன்மைகளை சுதந்திரிக்கணும். அப்ப தேவனுடைய நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும்னா முதலாவது குற்ற உணர்வுல இருந்து நீங்கணும். நம்மகிட்ட இப்போ ஒரு ஆள் கேட்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். காய்ச்சலாக தான் இருக்கும், வியாதியாக தான் இருக்கும், அப்போ நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் போய் எனக்கு யோகம் இல்லைன்னு சொல்லவா முடியும்? அதனால என்ன செய்வோம்? மேக்சிமம் யாரும் நம்மகிட்ட எப்படி இருக்க, நல்லா இருக்கு. நான் உண்மையிலேயே அந்த நேரத்துல எப்படி இருக்கும்?
ஏதாவது ஒரு வகையான ஒரு நெருக்கம், பிரச்சனை, வியாதி, சஞ்சலம், தவிப்பு இருந்தால் கூட எல்லார்கிட்டையும் போய் எனக்கு முடியலன்னு சொல்ல மாட்டோம். நல்லா இருக்காங்க. அதே கேசுக்கிட்டு தான் இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவன் பாவ பிடிக்குள்ள இருந்தாலும் உணர்வடையாம தான் நல்லது போல நான் நல்லவன் தான், நான் சுகமா தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு அனுபவத்துல தான் போய்கிட்டே இருக்கிறோம். நான் தாவீது அப்படி இல்லை. தாவீது தெரியும். தாவீது என்ன சொல்றாரு, பாவம் முன்னாடி நிக்கி அது என் மீது நான் அறிவேன். அதனாலதான் இந்த ஜெபம். இதுக்கு பாவ நிவாரணம் ஒண்ணும் நினைச்சு செட் ஆகாது. ஒண்ணு மட்டும்தான் அவனுடைய கிருபை. அதாவது ஒரு ஸ்டேஜ் தாண்டி ஆச்சுன்னா சுத்திகரிப்பு இல்ல பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்றது அவருடைய கிருபையால் மட்டும்தான் முடியும். நம்ம நினைக்கிறது போல நம்முடைய எந்த வித விண்ணப்பமும் எந்த வித பலியும் ஆண்டவர்கிட்ட போய் சேர. அப்போ அதை அறிந்ததுனாலதான் தாவீது இந்த இடத்துல என்ன செய்யறாரு, திட்டமா ஜெபிக்கிறார். அப்போ பாவ மன்னிப்பு அடையணும், இல்ல சுத்திகரணம் அடையணும். எதுக்கு பாவ மன்னிப்பு, எதுக்கு சுத்திகரிப்பு அப்படின்னு கேட்டா சொல்லிட்டேன். பாவ மன்னிப்பினுடைய நோக்கமே என்னது, குற்ற மனசாட்சி நீதி உள்ளவங்களா இருந்து ஜெபிக்கும் போது தேவனை துதிக்க முடியும். குற்ற உணர்வோடு இருக்கிறவனுக்கு தேவனை துதிக்க முடியாது. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சிலேயே நம்ம பாக்குறோம், துதிங்க என்னன்னா வரவே வராது. ஏன்னா நம்ம நல்லவங்களே கிடையாது அப்படின்னு இப்படி துதிச்சுட்டு இருக்க முடியும்? துதி வரலையா புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். வாயில துதி வரலன்னா தேவ சமூகத்துல தேவ பிரசனத்துல குற்றவாளிதான். அதுபோல ஆராதிப்போம் அப்படின்னு சொன்னாலும் அமைதியா தான் இருப்பாங்க. எப்பவுமே அமைதியா இருந்துக்கிடுவாங்க. அவங்க நினைக்கிறது நம்ம அமைதியா இருக்கிறது தான் என்னது பரிசுத்தம், நான் நல்லவன், நான் ஆண்டவரை தேடி வந்து அமைதியா இருந்துட்டு போறேன், நான் நல்ல மனுஷன் நல்ல மனுஷி அப்படின்னு நினைச்சிருக்கிறோம். அது ஒண்ணும் இல்லை. அதாவது தெய்வ சமூகத்துல ஒரு மனுஷன் வந்தால் அவன் தேவனை துதிக்கிறவனா இருக்கணும், துதிகளின் பலியை செலுத்துகிறவனா இருக்கணும், தேவனை கனப்படுத்துகிறவனா இருக்கணும், தேவனுடைய மகத்துவங்களை ஆராய்கிறவனும் அறிவிக்கிறவனுமா இருக்கணும். தெய்வ சமூகத்துல எதுக்கு வருகிறோம், அவருடைய மகத்துவத்தை ஆராயவும் அறிவிக்கவும் தான் வருகிறோம். அதுதான் ஆராதனை. ஆராதனைன்னு சும்மா வந்தேன், உட்கார்ந்தேன், எழும்பனேன், போனேன், காணிக்கையை கொடுத்தேன், ஓகே நான் ஆராதிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஆராதனை இல்லை. அறிந்து அறிவித்தால் அதுக்கு பேர் ஆராதனை. இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு என்னைக்கு நான் வேதத்தை எடுத்து போதிக்கிறோன்னு அந்த காலத்துல இருந்தே சொல்றேன். நாங்க உட்கார்ந்தோம், காணிக்கை கொடுத்தோம், போறோம், அது ஆராதனைன்னு நினைக்கிறீங்க. அது ஆராதனை கிடையாது. ஆராதனைன்னு சொல்றது எப்போ, அதாவது ஆராய்ந்து அறிந்து அறிவிக்கும் போது, ஆராயணம் அறிய, அதுதான் ஆராதனை. அப்பதான் நமக்கு என்ன உண்டாகும், தேவனுடைய இரக்கம் உண்டாகும். அந்த இரக்கம் இருந்தாதான் நான் என்ன செய்ய முடியும், சுத்திகரிப்பு சுத்திகரிக்கப்பட்டவனாய். சுத்திகரிப்புல என்ன இருக்கும், நீதி இருக்கும், ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன் இருக்கும், அந்த உறவு திரும்ப கட்டப்படும். சுத்திகரிப்புல என்ன இருக்கும், வாக்குத்தத்த நன்மைகள் உண்டாகும், ஆசீர்வாதங்கள். அதாவது சுத்திகரிக்கப்படாதது வரைக்கும் எந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகளும் ஒரு மனுஷன் அனுபவிக்க முடியாது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்க இருக்கும். எந்தெந்த நன்மைகள் செய்வேன்னு சொன்னாரோ, காலையில தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அது வாக்குத்தத்தம். ஆனா எத்தனை வருஷம் ஆனாலும் காண முடியாது. ஏன்னா சுத்திகரணம் இல்லை, குற்றமற்ற மனசாட்சி இல்லை, ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒப்புரவாகுதல், தேவனோடு உள்ள ஒப்புரவாகுதலும் இல்லை. அதுபோல அடுத்த என்ன இல்லை, வாக்கு தத்தங்களும் இல்லை, வாக்கு தத்தத்துக்கு பாத்திரமா இல்லை. காலை தோறும் உங்களுடைய கிருபை புதிதா இருக்கும். அது வசனத்துலதான் இருக்கும், வாழ்க்கையில இருக்காது. கிருபையில பிரவேசித்தா என்ன நடக்கும்னு அதை நினைச்சாங்கன்னு சொன்னேன். அதனால அந்த கிருபையில பிரவேசிக்கிற ஒரு அனுபவம் உருவாகாதது வரைக்கும் சுத்திகரிப்பும் நடக்காது. அதனாலதான் தாவீது தெளிவா ஆண்டவரே என்ன சுத்திகரின்னு சொல்றாரு. ஏன்னா சங்கீதம் 5:7 வாசிக்கும் போது, நானும் அது மிகுந்த கிருபையினாலே
உமது ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அதாவது எனக்கிட்ட ஆண்டவர் ஒன்றும் இல்லை, என்ன ஒண்ணு முடியாது, சுத்திகரிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேராக பக்தியுடன் பணிந்து கொள்வேன். அதாவது தேவனுடைய கிருபையினால் ஆலயத்துக்கு போறது, தன்னுடைய பலத்தினால் ஆலயத்துக்கு போறது இல்லை, தன்னுடைய பிரதாபங்களினால் ஆலயத்துக்கு போறது இல்லை, ஆலயத்துல தேவனுடைய கிருபைக்காக போகிறது. இனி இன்னொரு வசனம் கூட 69 சங்கீதத்தினுடைய 13, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்துல உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும். அப்போ இங்க அனுக்கிரக காலம், அதாவது ரட்சிக்கப்படவே அனுக்கிரக காலத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எந்த காலம்? அனுக்கிரக காலம் தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம். எப்ப ஏற்றுக்கொள்வாரு? அதான் நமக்கு அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதான கட்டம். எப்ப கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் எப்ப ஏற்றுக்கொள்வாரு? அவர் ஏற்றுக்கொள்ளணும்னா என்ன நடக்கணும்? சங்கீதம் 41:4 என்ன சொல்றாரு? கர்த்தாவே, என் மேல விரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்னா ஆத்ம சுகம் அடையும் போது. ஆத்மா என்ன செய்யும் போது? சுகம் அடையும் போது. அதனால ஆத்மா குணப்பட்டா மட்டும்தான். அப்படின்னு ஆத்மா குணப்படுதல் உள்ளான இருதயத்துல இருந்து ஜபிக்கும் போது, நொறுங்குண்ட ஆவியோடு ஜபிக்கும் போது, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான ஆவியோடு ஜபிக்கும் போதுதான் என்னது எத்தனாவது வசனம்? 16. எப்ப ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்முடைய ஜெபத்தை? பலியை நீர் விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்துவேன். இந்த அகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கறி. எப்ப இருதயத்தை குணமாக்குறாரு? இப்பதான். அதாவது நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் நொறுங்குண்ட இருதயத்தோடு ஜபிக்கும்போது நம்ம நினைக்கிறது போல ஆத்ம சுகப்படாதது வரைக்கும் ஆராதனை பிரயோஜனப்படாது, துதி அங்கீகரிக்கப்படாது, சுத்திகரிப்பு ஏற்படாது. சுத்திகரிப்பு ஏற்படலைங்க என்னெல்லாம் ஏற்படாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால ஆத்ம சுத்திகரணங்களே, ஆத்ம ரட்சிப்பு, ஆத்ம விடுதலை, பாவ மன்னிப்பு கிடைக்க மார்க்கம் ஒரே மார்க்கம் தான். நொறுங்குண்ட இருதயம் தான், நறுங்குண்ட ஆவிதான். ஆவியில நறுங்குண்டுதல், இருதயம் நொறுங்கி ஆவியில கலங்கி நின்னா ஆண்டவர் மன்னிப்பாரை தவிர இருதயத்துல நொறுக்கமும் அல்ல, ஆவியில கலக்கமும் அல்ல, கண்ணீரின் ஜபமும் அல்ல, உண்மையான குணப்படுதலும் இல்லை அப்படின்னா ஜபங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்ப அந்த நொறுங்குண்ட ஆவியோடு உள்ள ஒரு ஜபம் 34ஆம் சங்கீதம் 18 என்ன சொல்ற? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆவியில நறுங்குண்டவர்களை ரட்சிப்பார், எல்லாரையும் ரட்சித்து எல்லாரையும் விடுவிப்பார். அதாவது எப்படி ஜபித்தால் எப்படி விடுதலை உண்டாகும் உள்ளத தாவீது தெளிவா புரிந்திருந்துதான் இந்த இடத்துல சொல்றது. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். அதனால
உண்மையான மனம் திரும்புதலை குறித்த ஒரு அறிவு நமக்கு உருவாகட்டும். இங்க என்ன சொல்லியிருக்கு, அவருடைய கிருபையில பிரவேசிக்கிற மட்டும்தான் நமக்கு என்ன செய்ய முடியும், சுத்திகரிப்பு உண்டாகும். சுத்திகரிப்பு இல்லைன்னு சொன்னா நம்ம நிறைய காரியங்களை அனுபவிக்க முடியாது. நல்ல காலையில ஜெபிக்கும் போது நமக்கு தெரியும், நான் சுத்திகரிக்கப்பட்ட நபரால். சுத்திகரிப்பு நம்முடைய பலிகளினாலோ நம்முடைய காணிக்கையினாலோ நம்முடைய ஆராதனையினாலோ வருகிற ஒன்னல்ல, அது தேவனுடைய கிருபையினால் வருகிறது. அப்ப அது வரணும்னா நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னன்னு பார்த்தோம். அது வரணும்னா முதல்ல என்ன செய்யணும், அதாவது ஆலயத்துல போய் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, பயபக்தியுடன் பணிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆலயத்துக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அடுத்தன்னு சொல்லியிருக்காரு, அனுகிரக காலத்தை தேடணும். அதாவது ஜெபம் கேட்கப்படும் ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அது எப்ப, எந்த காலம், ஆத்ம குணமடையும் காலம். அது எந்த காலம், இறுதி நொறுங்குண்ட காலம். எல்லா நேரத்திலும் இறுதி உன நொறுங்க நமக்கே தெரியும். ஒரு நாள் ஜெபிக்கும் போது இறுதி நொறுங்கி இருக்கும், ஆவியிலே என்னது தளர்ந்து போயிருக்கும். ஆனா அந்த ஜெப நேரம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற ஜெபம் உள்ளது அநேகருக்கு தெரியாது. ஒரு நாளால தான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறார். அப்படி இல்லை, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறாங்க. திட்டமா பார்த்தோம். இந்த வார்த்தைகளின் பிரகாரம் நமக்கு இந்த பகல் காலத்தை ஆண்டுடைய சமூகத்துல சுத்திகரிப்பின் ஒரு பகல் காலமாய் பிரயோஜனப்படுத்த, அதாவது சுத்திகரிச்ச மட்டும்தான் என்ன உண்டாகும், குற்றமற்ற அதாவது நீதி உண்டாகும். ரெஸ்டோரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், ஒப்புரவாகி அவருடைய உறவு உருவாகும். அந்த அவர் பண்ணின வாக்கு தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில காண முடியும். காலையில தேடுகிறோம் கண்டடைவான்னு சொன்னா ஆண்டவரை கண்டடைய முடியாதபடி வார்த்தைகள்னால எதையோ நம்ம பேசி ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறதல்ல. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கும். தேடுகிறவன் கண்டடைவான், கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான்னு சொல்ல வாக்கு தத்தங்களை நம்பி தெய்வ சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, சுத்திகரிப்பின் நன்மை என்னன்னு சொன்னீங்க, சுத்திகரிக்கப்பட வேண்டிய விதத்தையும் சொன்னீங்க. நொறுங்குண்ட ஆவி இல்லாம நறுங்குண்ட ஆண்டவரே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான நொறுங்குண்ட இருதையும் நறுங்குண்ட ஆவியோடு கூட உங்களுடைய சமூகத்துல வரணுமே தவிர காணிக்கைகளும் பலிகளும் பரிகாரங்களும் நிச்சயம் ஆண்டுடைய சமூகத்துல சுத்திகரிப்பை ஏற்படுத்துகிறதல்ல. அதனால சுத்திகரிப்பின் மார்க்கத்தை பின்பற்ற தேவன் எனக்கும் உங்களையும் கிருபை செய்யும்படியாய் அவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். இரக்கங்களின் நல்ல ஆண்டவரை, இந்த காலை வேளையிலும் தாவீதை போல நாங்களும் உம்முடைய கிருபையின் இரக்கத்துக்காக மன்றாடி நிற்கிற இந்த நேரம் நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்ற தாகம், அந்த ஒரு இந்த பாவத்துக்கு காரணம் தாவீது தன் கடமையை மறந்த போது அந்த ஒரு யுத்தத்துக்கு போக நின்ற நேரத்துல அந்த ஒரு ஒப்பரிக்கையில அந்த ஒரு உலாவி கொண்டு உலகத்தின் பாவத்துக்கு அந்த ஒரு கண்ணு நிச்சைக்கு இடம் கொடுத்தது என்பது திட்டமாய் நாங்கள் அறிவோம் ஆண்டவரை. அதுபோல அதன் காலத்துல ஆண்டவரை அதன் கடமைகளை மறந்து ஆண்டவரை ஜெபிக்க வேண்டிய காலத்துல, துதிக்க வேண்டிய காலத்துல, ஆண்டவரை வேதத்தை கேட்க வேண்டிய காலத்துல, வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்துல ஆண்டவரை எங்களுடைய ஆண்டவரை அப்போ கடமை மறந்த அந்த அனுபவங்களில் ஆண்டவரே நாங்கள் ஒருவேளையில இதெல்லாம் ஆண்டவரை பாவமா என்று நினைக்கிறோம். பாவம் செய்தா மட்டுமல்ல ஆண்டவரை, யுத்த காலத்துல யுத்தத்தின் முன்னாடி நிற்க வேண்டியவன், சுகத்தின் இன்பத்துக்காக ஆண்டவரை உப்பரிக்கையின் மேல் உலாவ போன அந்த பாவம் ஆண்டவரை அவனை மகா துரோகியாய் மாற்றினது போல, எச்சரிப்பின் சத்தத்துக்கு நேராய் மாற்றினது போல இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையும் ஆண்டவரை எவ்வளோ எச்சரிப்பு ஆண்டவர், எத்தனையோ நத்தானிகள் வந்தாலும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில மாற்றமே இல்லை ஆண்டவரை. எங்களுடைய நினைவுகளும் எங்களுடைய உணர்வுகளும் ஆத்துமா ஆண்டவரை குணப்படாதபடி ஆத்துமா ஆண்டவரை பாவத்துல செத்து கிடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. ஆத்துமா குணப்படத்தக்கதான ஆண்டவரே நொறுங்குண்ட ஆவியோடு கூட ஒவ்வொரு நிமிஷமும் செபிக்கிற கிருபை ஆண்டவரை இரக்கத்தை எங்களில் வெளிப்படுத்தும்படி செபிக்கிற ஆண்டவரை உம்மோடு உறவாடணும்,
உம்மோடு பேசணும். உங்களுடைய வாக்கு தத்துவங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்கணும். அவர்களை கிருபை தாரும். சுகவீனங்களை எல்லாம் மாற்றும். தேவன் தொடர்ந்து பேசும் வசனங்கள் ஆண்டவரை எங்கள் இருதயங்களுக்கு ஆண்டவரை ஒரு துணையாய் நிற்க கிருபை தாரும். வசனம் இல்லாத வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கைன்னு பார்த்தோம். ஆமாண்டவர, உலகத்துல சாட்சி தான் முக்கியம். அது வசனத்தாலும் தீர்க்க தரிசன சாட்சி தீர்க்க தரிசனத்தாலும் ஆண்டவரே அது கர்த்தாவே உம்முடைய வல்லம் அற்புதங்களினாலும் ஆண்டவரே அது தனிப்பட்ட ஜீவித சமர்ப்பத்தினாலும் சாட்சி ஏற்படுமே தவிர ஆண்டவரே இந்த உலகத்துல எங்களுக்கு சாட்சியின் மார்க்கம் வேறு இல்லை என்பதை திட்டமாய் அறிந்த இந்த காலையில் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய ஆண்டவரை இதயத்தின் வேண்டுதல்களை அறிகிற தேவன் இப்பொழுது ஆண்டவரை பொறுப்பிழந்தோம் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரை கேட்கும் காலம், அனுகிரக காலம், அது வாய்ப்பு எங்க முன்னாடி இருக்கும் போது ஆண்டவரை எங்களுடைய ஆண்டவரை எங்களுடைய சுகமுகங்களுக்கு எங்களுடைய மனம் போல நாங்கள் போனது ஆண்டவரை எங்களுடைய பாவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு நேரங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீதை போல ஆண்டவரை பெரும்பாவம் இல்லை என்று நாங்கள் எங்களை நீதிகரித்து விடாதபடி ஆண்டவரை வேதத்துல பார்க்கிறோம். பாவம் பெருகும் இடத்துல தேவனுடைய கிருபையும் பெருகும் அப்படின்னு ஆண்டவர் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆனால் உங்களுடைய கிருபை இப்பொழுது எங்கள் மேல பெருக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்மா குணமாக ஜெபிக்கிறோம். யாருடைய ஆத்மாவில குணத்தை ஆண்டவருடைய சுகத்தை கொடுத்தீரோ அவர்கள் விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்படுமே தவிர ஆத்ம பாவத்துல விழுந்து கிடக்கிற ஆண்டவருடைய ஆத்ம ரோகத்துல விழுந்து கிடக்கிற எந்த ஒரு நபருக்கும் ஆண்டவரை பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை என்பதை ஆண்டவரை இந்த காலையில திட்டமா எங்களுக்கு போதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அடியனுக்கும் அடியார்களுக்கும் ஆண்டவரை இந்த காரியங்களில தெளிவு ஞானத்தை தருவதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பேசும் ஆண்டவரை திருச்சபையை நினைக்கிறேன், ஜனங்களை நினைக்கிறேன். ஆண்டவரே சபையை குறித்த நம்முடைய திட்டத்துக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறேன். இந்த சபையை எப்படி நடத்த சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அப்படியே சபையை நடத்தும். ஆண்டவரே உங்களுடைய அநாதி நோக்கம் ஒண்ணு உண்டு. அது வரைக்கும் பொறுமையோடு காத்திருந்து சபையின் ரட்சிப்புக்காக ஆண்டவரை ஊழியத்தை செய்ய எனக்கு ஞான இருதயத்தையும் பலனையும் சமாதானத்தையும் ஆண்டவரை ஆறுதலையும் கட்டளையிடும். ஆண்டவரை எந்த ஒரு அவமானத்தையும் சகிக்கிற பலன் தாரும். ஆண்டவரை சாட்சியின் அனுபவங்களை குறித்து திட்டமாய் நேற்று மாலையில பேசினது போல ஒரு சாட்சி உள்ளவனாய் மாற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.